முடிஞ்சுதா? என் கண்ணை திறந்து பாக்குறதுக்கு எனக்கு தைரியம் இல்ல. இப்ப எனக்கு வயிறே கலக்கிருச்சு. ஏன்பா இது வரைக்கும் எவ்வளவு பெரிய பெரிய வில்லனுங்க கூட நான் சண்டை போட்டிருக்கேன். ஆனா இது வரைக்கும் இப்படி ஒண்ணு நெசமா பார்த்ததே இல்ல. ஒரு வகையில நல்லா தான் இருந்தது. நான் சொன்னல இந்த படம் ரொம்ப பயங்கரமா இருக்குன்னு. உண்மைதான் பீஸ்ட் பாய், இந்த படம் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ஆமா, அது குடனுக்குள்ள போனதும் அந்த பின்னாடி இருந்ததுல அதை திரும்பி பார்த்ததும் பக்குன்னு ஆயிடுச்சு. எனக்கு உயிரே போயிடுச்சு. நான் படத்தை ஆஃப் பண்ணலாம்னு நினைச்சேன். சோ நீ என்ன சொல்ல போற ரேவன்? நீ கூட பயந்துட்ட தானே? இல்ல, நான் என்னைக்கும் பயப்பட மாட்டேன். நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். யாரு கத்துனது? யாரோ டிவில தான் வீல்னு கத்துன மாதிரி இருந்துச்சு. டிவி ஆஃப் பண்ணீங்களா இல்லையா? ஆஃப் பண்ணிட்டோமே. அப்புறம் படம் இங்க இருக்கு. விசித்திரமா இருக்கு. இது எப்படி நடந்துச்சு? நம்ம ஊர்ல கரண்ட் கட் ஆவறதெல்லாம் சகஜமாப்பா. என்ன பீஸ்ட் பாய் அப்படியே பயந்து புடுவோன்னு நினைச்சியோ? ஃப்ரெண்ட்ஸ், ஹஸ்ரத் நஸ்ரியான் ஜிந்தோ. என்னோட சக்தி யாரோட கை என் மேல இருக்க மாதிரி இருக்கு. அது என்னோடது. இங்க ஒரு ராட்சசன் இருந்தான்ல. ஆனா அவன் எங்க போயிட்டான்? அப்புறம் அது எங்க இருந்து வந்துச்சு? ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நான் சொன்னல உங்களுக்கு அது பார்த்ததுக்கு அப்புறம் புது உலகத்தோட வாசல் கதவு திறக்கும்னு. அந்த ராட்சச இந்த வாசல் வழியா வந்து நம்ம எல்லாரையும் மென்னு சாப்பிட போகுது. அப்புறம் நான் ரொம்ப டேஸ்டியா. அப்புறம் கண்ட்ரோல் ஃப்ரீக் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு டவர்ல இருந்து ரிமோட் எடுத்து நம்மள பழி வாங்குறதுக்காக தான் அப்படி எல்லாம் பண்றான். ஆனா என்னோட பவர் இதுக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஒருவேளை அந்த ரிமோட் கேண்டிய சாத்தனாக்க முடியும்னா வேற என்ன பண்ண முடியும்? என்ன வேணாலும் பண்ண முடியும். முதல்ல இந்த விஷயத்தை